2021ஆம் ஆண்டு தேர்தலில் யார் யாரெல்லாம் வாக்களித்தீர்களோ, குறிப்பாக திமுகவிற்கு வாக்களித்து ஸ்டாலின் எனும் ஆகப்பெரும் ஆளுமையை முதல்வராக்கிய மக்கள் பெருமை கொள்ள வேண்டிய நேரம் இது. கண்ணாடி முன்னால் நின்று இப்படி ஒரு முதல்வரை தேர்ந்தெடுத்ததற்கு நமக்கு நாமே கைதட்டி கொள்ள வேண்டும். அப்படி ஒரு சாதனையை ஸ்டாலின் செய்திருக்கிறார். ஸ்டாலினுக்கு வாக்களித்த இளைஞர்களே, தமிழகத்தில் 207 அரசு பள்ளிகளில் எந்த மாணவரும் புதிதாக சேராததால் அப்பள்ளிகள் மூடப்பட்டு வரும் அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது. தமிழகத்தில் 31,332 அரசு தொடக்க நடுநிலைப் பள்ளிகள் உள்ளன. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை 18,46,550 மாணவ மாணவியர் படிக்கின்றனர். இதில் பல பள்ளிகளில் ஒற்றை இலக்க எண்ணிக்கையில் மாணவர்கள் உள்ளனர். ஒரே ஒரு மாணவர் படிக்கும் பள்ளிகள் கூட உண்டு. இந்த நிலையில் 207 பள்ளிகளில் ஒரு மாணவர் கூட இல்லாத நிலையில் 207 பள்ளிகள் மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இதற்கு காரணம் என்ன? மாணவர்கள் அதிகமுள்ள அரசு தொடக்க பள்ளிகளில் 2 ஆசிரியர்கள் மட்டுமே உள்ளனர். 2 ஆசிரியர்களை வைத்து 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு எவ்வாறு பாடம் நடத்துவார்கள் என யோசிக்கும் பெற்றோர் தனியார் பள்ளிகளில் குழந்தைகளை சேர்த்து விடுகின்றனர். இவ்வாறு மூடப்பட்ட பள்ளிகளில் முதல் இடம் வகிப்பது எந்த மாவட்டம் தெரியுமா? ஊட்டியில் மலர்பந்தல் போட்டு ஸ்டாலின் தனது மனைவியுடன் போட்டோ ஷூட் நடத்தினாரே, அந்த மாவட்டம் தான். நீலகிரியில் தான் அதிகபட்சமாக 17 பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. சிங்கார சென்னையில் 10 பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதாக தகவல் வந்துள்ளது. சரி, ஸ்டாலின் இந்த சாதனையை எப்படி செய்தார் என்பதை பார்க்க வேண்டும். இந்த சாதனைக்கு தொடக்க புள்ளி எது தெரியுமா? உதயநிதியின் ரசிகர் மன்ற தலைவராக இருந்த அன்பில் மகேஷை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக்கினாரே, அதுதான். அன்பில் மகேஷ் எவ்வளவு திறமைசாலி என்பதற்கு மாநில கல்விக் கொள்கை வெளியிட்ட போது செய்தியாளர்களை சந்தித்தாரே, அதுவே சாட்சி. கல்விக் கொள்கையில் என்ன இருக்கிறது என தெரியாமலே உளறினார். எக்ஸாம் பேட்டர்னில் வந்து இப்போ கிடையாது, பாடம் இல்லை எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸ் கிடையாது, பாடம் நடத்துறது. எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸ் கிடையாது, பாடம் நடத்துறது. 11th இதில் வந்துட்டேன். இப்போ தம்பி நீங்கள் அவர் கேட்டது வந்து 11th போர்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இப்போ கண்டினியூ ஆகலை, இனிமேல் தேவையில்லை அப்படிங்கிறது முடியும். முக்கியமான கல்விக் கொள்கையை படிக்க நேரமில்லாமல் என்ன இருக்கிறது என தெரியாமல் உளரும் இவர் அமைச்சராக இருந்தால் அரசு பள்ளிகள் மூடப்படும் சூழலுக்குத்தானே வரும். சரி இளைஞர்களே, எப்படியோ 51 மாதத்தில் ஸ்டாலின் 207 அரசு பள்ளிகளை மூடிவிட்டார். இப்போது சொல்லுங்கள், அடுத்த 5 ஆண்டு ஸ்டாலினையே முதல்வராக்கி மீதமிருக்கும் அரசு பள்ளிகளை நாசம் செய்து எல்லாவற்றையும் மூடிவிடுவோமா? இல்லை, ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி, 60க்கும் மேற்பட்ட கலைக்கல்லூரி, அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு, மாணவர்களுக்கு மடிக்கணினி, பெண்கள் படித்தால் தாலிக்கு தங்கம், அரசு பள்ளிகளை கட்டுவது மேம்படுத்துவது என கல்விக்கு முக்கியம் கொடுக்கும் அதிமுக பொதுச் செயலாளருக்கு வாக்களித்து அரசு பள்ளிகளை மேம்படுத்தலாமா, நாசம் செய்யலாமா, மேம்படுத்தலாமா? முடிவை உங்களிடமே விட்டு விடுகிறோம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஸ்ரீராம் சுப்ராஜ்.